ஹாய், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இப்ப புதுசா ரீசென்ட்டா லாஸ்ட் வீக்ல லான்ச் ஆன நியூ கியா செல்டாஸ். இது இப்ப ரீசென்ட்டா லான்ச் ஆயிருக்கு. இந்த வெஹிக்கிள் நல்ல இன்ஜின் வந்து ரீடிஃபைன் பண்ணியிருக்காங்க. நல்ல இன்ஜினியரிங் பண்ணியிருக்காங்க. நியூ பிளாட்ஃபார்ம் K2 பிளாட்ஃபார்ம் சொல்றாங்க. அதனால இந்த வண்டி கொஞ்சம் பில்ட் குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆயிறதுக்கு நெறைய பாசிபிலிட்டீஸ் இருக்குன்றாங்க. பட் அஸ் ஆஃப் நவ் இன்னும் 5 ஸ்டார் ரேட்டிங் வாங்கல. அதெல்லாம் வாங்குறதுக்கு சாத்தியக்கூறுகள் இருக்குன்னு ஃபீட்பேக் வருது. அதே மாரி அவங்களுடைய இன்ஜினும் இன்னும் கொஞ்சம் நல்லா டியூன் பண்ணி நல்லா வச்சிருக்காங்க அப்படின்னு அவங்களுடைய மீடியா டிரைவ் பண்ணவங்க அவங்களுடைய ஃபீட்பேக்லாம் நம்ம பார்க்க முடியுது. பட் இப்ப காம்படிஷன்ல புதுசா இப்ப வந்திருக்கு டாடா சியராவும் வந்திருக்கு. இப்ப அந்த வெஹிக்கிளுக்கும் இந்த வெஹிக்கிளுக்கும் 2மே மிட் சைஸ் எஸ்யூவில தான் வருது. ஒரு கம்பேரிசன் பார்த்தோம்னா, இது வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா 190 வருது நியூ கியா செல்டாஸ். பட் டாடா சியரா 205 வருது. இதுலயும் ஸ்கோர் பண்ணுது டாடா சியரா. அடுத்து வந்து பூட் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 440 லிட்டர் பூட் 450 லிட்டர் பூட் ஸ்பேஸ் கிடைக்குது நம்ம நியூ கியா செல்டாஸ்ல. பட் அப்படியே நீங்க டாடா சியரா வந்தீங்கன்னா 622 லிட்டர் பூட் ஸ்பேஸ் கிடைக்குது. ஸோ இதுலயும் ஸ்கோர் பண்ணுது டாடா சியரா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வித்து பார்த்தீங்கன்னா வண்டியோட அகலம் எல்லாம் ஒரு 3 பேர் ஓரளவு நல்லா கம்ஃபர்டபுளா உட்கார்றதுக்கு வித்து ரொம்ப முக்கியம். அப்படி பார்த்தீங்கன்னா நியூ கியா செல்டாஸ் வந்து 1830 தான் வித்து குடுக்குறாங்க. ஆனா இது டாடா சியரா 1841 குடுக்குறாங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 11 வித்து ஜாஸ்தியா இருக்குது. சரி, இது கூட பெரிய வித்தியாசம் இல்லைன்னு வைங்களேன். பட் ஹைட் பார்த்தீங்கன்னா 1635 குடுக்குறாங்க நியூ கியா செல்டாஸ்ல. ஐ திங்க் நீங்க ஒரு 5.5 இருந்தா தான் உங்களுக்கு கரெக்டா இருக்கும் நியூ கியா செல்டாஸ்ல ரியர் சீட்ல உட்கார்ந்தீங்கன்னா. பட் ஆனா டாடா சியரால 1715 ஹைட் வருது உங்களுக்கு. ஸோ ரொம்ப 1735 ஆர் 15 ஐ திங்க் ஸோ. ஹைட் உங்களுக்கு நல்லாவே கிடைக்குது. ஸோ நீங்க 6 ஃபீட் இருந்தாலும் கம்ஃபர்டபுளா நீங்க ரியர் சீட்ல உட்காரலாம். உங்களுக்கு தலை இடிக்காது. பேனோரமிக் சன்ரூஃப் இருந்தாலுமே உங்களுக்கு அதுல இடிக்காது. நிறைய பேர் வீடியோஸும் நீங்க பார்த்துப்பீங்க. ஸோ உங்களுக்கு ஹைட்டும் பிரச்சனை இல்லை, வித்தும் பிரச்சனை இல்லை, பூட் ஸ்பேஸும் பிரச்சனை இல்லை. இன்ஜினும் நியூ ஜாப்பனீஸ் வந்து இன்வால்வ் ஆயிருக்காங்க இந்த ஹைப்பரியான் இன்ஜின்ல. அதெல்லாம் வந்து அவங்களுடைய மீடியா டிரைவ்ல அவங்க அந்த வெஹிக்கிள் டிரைவ் கொடுக்கறதுக்கு முன்னாடி இதெல்லாம் அவங்க பற்றி அந்த இன்ஜினை பற்றி டீட்டெயில்ஸாக சொல்லியிருக்காங்க. ஸோ ஜாப்பனீஸும் இந்த இன்ஜினில் ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் இந்த அளவுக்கு சூப்பராக இருக்குன்னு எல்லாருமே சொல்கிறாங்க அந்த ஹைப்பரியான் இன்ஜின் டாடா சியரால. அதே மாதிரி கியா செல்டாஸோட இன்ஜினும் ரொம்ப சூப்பராக இருக்குன்னு தான் சொல்கிறாங்க. இப்போ நியூவாக லான்ச் ஆகிற அந்த இன்ஜினில் நல்ல ரீடிஃபைன் பண்ணியிருக்காங்க. நல்லா ஓட்டுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இன்டீரியர் டாப் கிளாஸாக இருக்குது. கம்பேர் டு டாடா சியரா, நியூ கியா செல்டாஸ் வந்து உங்களுக்கு இன்டீரியர் வந்து ரொம்ப ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது. ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக கன்வீனியண்ட்டாக. இப்போ வென்டிலேட்டர் சீட்லாம் சீட்டுக்கு அடியில் தான் அந்த பட்டன்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. இது வந்து டோர்லேயே வச்சுருக்காங்க. ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக வச்சுருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ இந்த விஷயத்தில் வந்து கியா செல்டாஸ் நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. பட் ஓவராலாக பேக்கேஜாக நம்ம பார்க்குறப்ப ஒரு ஃபேமிலி யூஸருக்கு நமக்கு தேவையானது ஒரு ஃபேமிலியாக போனோம்னா பூட் ஸ்பேஸ் நிறைய தேவை. அது டாடா சியரால இருக்குது. நல்ல வித்து தேவை, அதுவும் டாடா சியரால இருக்குது. நல்ல ஹைட்டு தேவை, அதுவும் டாடா சியரால இருக்குது. நல்ல இன்ஜின் தேவை, அதுவும் டாடா சியரா இருக்குது. பட் அவங்க இம்ப்ரூவ் பண்ண வேண்டிய ஒரே விஷயம் கொஞ்சம் சர்வீஸ் சென்டரை இன்னும் கொஞ்சம் நல்ல ஒரு 3 மடங்கு இன்க்ரீஸ் பண்ணணும். நல்ல சப்போர்ட் பண்ணி உடனே அவங்க ப்ராப்ளத்தை ரெக்டிஃபை பண்ணணும். அது மட்டும் பண்ணாங்கன்னா இந்த 2026 வந்து அவங்களுக்கு தான் கை கொடுக்கும். ஏன்னா ஏற்கனவே 70,000 வெஹிக்கிள்ஸ் வந்து ப்ரீ புக்கிங் ஆயிருக்கு டாடா சியரா. எனக்கு தெரிஞ்சு அடுத்து அப்கமிங் வந்து ஜனவரி 26 ஆர் 29 வந்து ரெனால்டோட டஸ்டரும் லான்ச் பண்ணுறாங்க. ஆனால் அந்த வெஹிக்கிளில் கூட இன்ஜின் வந்து எனக்கு தெரிஞ்சு 1.3 லிட்டர் தான் கொடுக்குறாங்க. நம்ம இந்த வெஹிக்கிளில் வந்து 1.5 லிட்டர். 2மே நியூ கியா செல்டாஸும் சரி டாடா சியரும் பெட்ரோல் டீசல் எல்லாமே 1.5 லிட்டர் கொடுக்குறாங்க. ஸோ அதுலேயும் அடி வாங்குது ரெனால்ட் டஸ்டர். எனக்கு தெரிஞ்சு வித்துமே அந்த அளவுக்கு இருக்காது, ஹைட்டுமே அந்த அளவுக்கு இருக்காதுன்னு நான் கெஸ் பண்ணுறேன்.
அதே மாதிரி பூட் ஸ்பேஸ் மட்டும் கொஞ்சம் நல்லா ஸ்கோர் பண்ணும்னு நினைக்கிறேன் நியூ ரெனால்ட் டஸ்டர் வந்து. அதே மாதிரி இப்போ நம்ம கிறிஸ்மஸ் ஒட்டி ஒரு ரீல்ஸ் நம்ம பார்த்துருப்போம். இந்த மாதிரி ஒருத்தவங்க டாடா நெக்ஸான் கார் வாங்கிட்டு இந்த மாதிரி எங்களுக்கு வண்டி நின்றுச்சு, அது நாங்கள் ஷோரூமில் கேட்டதுக்கு கஸ்டமர் சர்வீஸு அவங்க ஒழுங்காக சப்போர்ட் பண்ணலை வைக்கலை அப்படின்னு ஒரு ரீல்ஸ் போட்டிருந்தாங்க. எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு மாத்துற மாதிரி இருந்தது, வண்டி நின்றுச்சு, இந்த மாதிரி ஒரு பெரிய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணி இருந்திருக்காங்க, அதை போட்டிருந்தாங்க. நான் என்ன சொல்றேன்னா, நீங்க எப்பயுமே அது எந்த பிராண்டா இருந்தாலும் சரி, டாடா கார் வாங்குறதா இருந்தா நீங்க, டாடா கார்ஸ்ன்னு இல்ல, எந்த பிராண்ட் கார் வாங்குறதா இருந்தாலும் சரி, நீங்க வண்டி வாங்குறதுக்கு முன்னாடி ப்ரீ ஆடிட் பண்ணணும். நானுமே வெஹிக்கிள் வாங்கியிருந்தேன். வண்டிய அதுக்கு முன்னாடி ப்ரீ ஆடிட் பண்ணணும். ஒரு வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு 2 டேஸ், 3 டேஸ் பிஃபோர் போய் நீங்க வண்டிய ப்ரீ ஆடிட் பண்ணணும். அது பெயிண்ட் குவாலிட்டி எப்படி இருக்கு, இன்டீரியர் எப்படி இருக்கு, எல்லா பட்டன்ஸ் ஒர்க் ஆகுதா, நீங்க அதெல்லாம் செக் பண்ணி வாங்கிக்கிறலாம். அது போக நீங்கள் எந்த ஷோரூமில் வாங்குறீங்களோ அங்கே வந்து சர்வீஸ் சென்டர் வந்து நல்லா கொடுக்குறாங்களா, நாலு அவங்ககிட்ட மட்டும் கேட்காம அங்கே ஆல்ரெடி சர்வீஸ் விட்டவங்ககிட்ட யார்ட்டையாவது இந்த மாதிரி எப்படி இருக்குது, என்ன நல்லா பண்ணுறாங்களா, சப்போர்ட் பண்ணுறாங்களா அப்படின்றதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி வாங்கிக்கிறது நல்லது. அதே மாதிரி யூஸ்வலாக வந்து டாட்டானாலே சர்வீஸ் சென்டர் கொஞ்சம் வீக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா வந்து இப்ப நான் வந்து ஆனா உங்க ஏரியால நல்லா இருக்கலாம். இப்ப ஜென்ரலான ஸ்டேட்மெண்ட் வந்து அதான். டாட்டானாலே சர்வீஸ் சென்டர் கொஞ்சம் வீக்கா இருக்குன்னு. ஆனா உங்க ஏரியால நல்லா இருக்கலாம் மேபி. நீங்க ஆனா அதெல்லாம் செக் பண்ணணும். இப்ப நான் இருக்கிற ஏரியா வந்து இந்த செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட் சைடு. இங்க வந்து சர்வீஸ் சென்டர் நல்லா இருக்கு. அதே மாரி மதுரையிலயும் சர்வீஸ் சென்டர் நல்லா இருக்கு. அங்க வந்து சம் அவார்ட்லாம் குடுத்துருக்காங்க. ஆனந்த விகடன்ல இருந்து நல்ல பெஸ்ட் சர்வீஸ் பண்றீங்க அப்படின்ட்டு ஒரு அவார்டு வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி இங்க வந்து செங்கல்பட்டுல எனக்கு தெரிஞ்சவர் ஒருத்தர் அவரா சொன்னது. நானா ஃபீல் பண்ணல. அவரு கூட அடிக்கடி நான் டிராவல் பண்ணுவேன். அவரு சொன்னது வந்து இந்த மாரி குரோம்பேட்ல அவரு குடுப்பாராம் எப்பயுமே. அது வந்து அன்னைக்கு ரொம்ப வண்டி ஃபுல்லா இருக்கு. இன்னைக்கு ரிசீவ் பண்ண முடியாதுன்னு சொன்னனால, அவங்க செங்கல்பட்டுல இருந்து கால் பண்ணியிருக்காங்க. குடுத்துருக்காரு. காஸ்ட்டும் ரொம்ப கம்மியா இருந்தது. நெறைய சர்வீஸும் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப ஐ ஆம் எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இந்த மாதிரி நீங்கள் உங்கள் ஏரியாவில் சப்போஸ் டாடா சர்வீஸ் சென்டர் வந்து நல்லா இருக்கலாம். அதை நீங்கள் போய் செக் பண்ணிக்கிறணும். அதே மாதிரி எந்த பிராண்டு கார் வாங்கினாலும் சரி, நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ப்ரீ ஆடிட் பண்ணணும். வண்டி நாங்கள் ஆர்டர் பண்ண வண்டி வந்துருச்சா, அது எப்படி இருக்குது, நீங்கள் போய் அந்த வண்டியை போய் சுற்றி பார்த்து பெயிண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குது, எல்லா பட்டன்ஸும் ஒர்க் ஆகுதா, வண்டி ஸ்டார்ட் ஆகுதா, கியர் போட்டால் சும்மா லைட்டாக மூவ் பண்ணி பார்க்குறது வைக்கிறது எல்லாமே நீங்கள் செக் பண்ணி வாங்கிக்கிறது தான் அட்வைசபிள். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த வீடியோ பற்றி இந்த கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. தேங்க்ஸ்.